சற்று முன் இந்தியன் பேங்க் எல்லாருக்குமே தெரியும் அரசு வங்கி தான். அங்கிருந்து இப்போ ஒரு புதிய வேலை வாய்ப்புகள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கும் எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸஸும் கிடையாது. எல்லாருமே ஃப்ரீயாகவே இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பொதுவாக பேங்க் ஜாப், அது கவர்மெண்ட் பேங்க் அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும். அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது 850 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இருக்கும் நீங்கள் கவர்மெண்ட் பேங்க்குக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா. பட் இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு அட்வான்டேஜ் அப்படிங்கிறது அப்ளிகேஷன் ஃபீஸே கிடையாது. எல்லாருமே ஃப்ரீயாகவே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 2 பேஜ் மட்டும்தான் இருக்குது. பேசிக் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். சில பேருக்கு எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா இந்த வீடியோவில் ஷார்ட்டாக எப்படி அவங்க அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மை தப்பில்லாமல் ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். எல்லாமே டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்கும். நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு வந்து நம்ம வந்து சென்ட் பண்ணணும். கேண்டிடேட்ஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்க டேரெக்டாக ஃபர்தர் ரவுண்ட்ஸ்க்கு அவங்க வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. அண்ட் ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு நம்ம தமிழ்நாட்டில் தான் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதனால தமிழ் வந்து எழுத படிக்க பேச வந்து தெரிஞ்சிடணும். ஸோ லோக்கல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது கட்டாயம் அப்படிங்கிற விஷயத்த அவங்க நோட்டிஃபிகேஷன்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன், நான் இந்த ஜாபுக்கு எலிஜிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் தான். எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கேன், இந்த ஜாப் நேச்சர் ஓகே அப்படின்னா தாராளமாக நீங்களும் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப சம்பளம் முதல் மாத சம்பளம் உங்களுக்கு வந்து 30,000 உங்களுடைய சம்பளம் வந்து இருக்கும். அது கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா 2500 ரூபா கிட்ட உங்களுக்கு வந்து அலவன்சஸ் வந்து இருக்கும். அது போக வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து கன்வேயன்ஸ் அலவன்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் 500 ரூபா கிட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா மொபைல் அலவன்சஸும் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. மொத்தமாக வந்து ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியே உங்களுக்கு 33,000 கிட்ட உங்களுக்கு வந்து சேலரி இருக்கும். அது போக வந்து பார்த்தோம் அப்படின்னா இயர்லி வருஷத்துக்கு ஒருக்கா வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆனுவல் போனஸ்னு சொல்லி ஒரு 40,000 கிட்ட உங்களுக்கு வந்து அதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த ஜாபுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா அடுத்த மாதம் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி சாயங்காலம் 5 மணிக்குள்ள எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் எல்லாமே அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அவங்க சொல்லியிருக்க இந்தியன் பேங்கோட அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிற டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்கும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது 40 வயசு வரைக்கும் இருக்கவங்க இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். பொதுவாக பேங்க் ஜாப் அப்படின்னா 30 வயசு வரைக்கும் தான் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த பேங்க் ஜாப்ல 2 அட்வான்டேஜ். ஒன்று வந்து ஏஜ் லிமிட்ல 40 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அண்ட் 2வது அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸஸே வந்து கிடையாது. ஸோ இதாங்க அவங்களோட அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா டீட்டெயிலாக நோட்டிஃபிகேஷனை படித்து பார்த்து உங்களுக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா அவங்க ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி. ஸோ இந்த மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடிக்கு உங்கள் டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷனை படித்து பார்த்து உங்களுக்கு டவுட் இருக்குது, நோட்டிஃபிகேஷனை படித்து பார்த்து டவுட் இருக்குது அப்படின்னா மட்டும். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய பேசிக் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கங்க. அண்ட் வந்து இங்கே பேசிக் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே இந்தியன் பேங்க்லேருந்து கொடுத்துருக்காங்க. நேமு, ஃபாதர்ஸ் நேம், ஏஜ் ஆஸ் வெல் அஸ் டேட் ஆஃப் பர்த். ஸோ ஏஜ் 25 வயசு அப்படின்னா 25ன்னு போட்டு அண்ட் வந்து போட்டு டேட் ஆஃப் பர்த்தையும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். ரெண்டே ஒரே உங்களுடைய டீட்டெயிலான அட்ரஸ் வித் பின்கோடோட மென்ஷன் பண்ணிங்க. ஃபாலோட் பை கான்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி. உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் தெரியுமோ அதை வந்து எழுதிங்க. ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் வந்து மேண்டிட்ரி. அண்ட் பேங்க் ஜாப் அப்படிங்கிறனாடிக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னா இங்கிலீஷ்ங்கிறத மேண்டிட்ரியாக எழுதிக்கங்க. மேரிட்டல் ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் மேரிட் அன்மேரிடுங்கிற கேட்டகரி. நேஷனாலிட்டி இந்தியன். அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஹையஸ்ட்டாக என்ன முடிச்சிருக்கீங்களோ அந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை மென்ஷன் பண்ணிங்க. உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 10th இருந்தால் இருக்கணும். ஸோ 10th 12th இல்லை ஐடிஐ முடிச்சிருக்கீங்க, ஐடிஐ டிப்ளமோ ஃபாலோட் பை டிகிரி, பிஜி எது வரைக்கும் முடிச்சிருக்கீங்களோ அது இந்த ஆர்டரில் எழுதிட்டு எந்த இடத்துல படிச்சிங்க, ஸ்கூல், காலேஜ், எந்த யூனிவர்சிட்டி, எந்த இயர் பாஸ் அவுட், எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க் அப்படிங்கிற விஷயத்தையும், அதே டிகிரினா ஸ்பெசிஃபிக்காக என்ன சப்ஜெக்ட் நீங்கள் படிச்சீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணும். ஃபாலோட் பை டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். அதாவது பேங்க் ஜாப் அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து டைப்பிங் ஸ்கில் வந்து கேட்பாங்க. ஸோ உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஆடட் அட்வான்டேஜ். அண்ட் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ். ஏன்னா பேங்க் ஜாப் அப்படிங்கும்போது நமக்கு கம்ப்யூட்டரில் தான் வேலை இருக்க போகுது. அதனால டைப்பிங் ஸ்கில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டரில் பேசிக்காக யூஸ் பண்ண தெரியும் அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கப்படும். அண்ட் எல்லாருக்குமே பேசிக்காக ஒரு டிகிரி வரைக்கும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எல்லாருக்குமே கம்ப்யூட்டர் வந்து யூஸ் பண்ண தெரியும். அண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே ஒர்க் பண்ணீங்க, என்ன டெசிக்னேஷனில் ஒர்க் பண்ணீங்க, ஒரு நேச்சர் ஆஃப் ஜாப் என்ன, பீரியட் என்ன அப்படிங்கிற விஷயத்தை மென்ஷன் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர்ஸ் ஆல்சோ உங்களுடைய சிக்னேச்சர், பிளேஸ், டேட் போட்டீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து முடிச்சது. அவ்வளோதான், சிம்பிளாக ஒரே ஒரு பேஜ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிற இந்த காலம் 3ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப்,
மொபைல் நம்பர் as well as எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ப்ரூஃப் வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ காப்பி ஜெராக்ஸ் வந்து அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ்க்கான சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் வந்து போஸ்ட்டில் தான், ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். இந்த டைரக்டர் இந்தியன் பேங்க் ரூரல் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் தமிழ்நாடுன்னு ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த அட்ரஸ் தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். சேலரி ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா 30,000 உங்களுடைய ஸ்டார்டிங் சேலரியாக உங்களுக்கு வந்து இருக்கும். இந்த 30,000 கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கன்வேயன்ஸ் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 2,500 தராங்க. அண்ட் மொபைல் அலவன்ஸ் அப்படின்னு ஒரு 300 தராங்க. ஆக மொத்தம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 33,000 உங்களுடைய முதல் மாத சம்பளமாக இருக்கும். அண்ட் ஆனுவல் பெர்ஃபார்மன்ஸ் இன்சென்டிவாக வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 40,000 உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன கேட்டகரியில் எடுக்கிறாங்கன்னா ஃபேக்கல்ட்டி கேட்டகரியில் தான் எடுக்கிறாங்க, ஸ்டாஃப் கேட்டகரின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு தான் ஆட்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் ஃபாலோட் பை பர்சனல் இன்டர்வியூ அண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் வச்சு தான் ஆட்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இதில் ரிட்டன் டெஸ்ட்டில் வந்து உங்களுடைய ஜென்ரல் நாலேஜ் அண்ட் கம்ப்யூட்டர் கேப்பபிலிட்டியை வந்து செக் பண்ணுவாங்க. இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் கம்யூனிகேஷன் எபிலிட்டி, லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், ஆட்டிடியூட், ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி அண்ட் வந்து ட்ரெயினிஸ் கூட நீங்கள் எப்படி வந்து கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்க அண்ட் டெவலப்மெண்டல் அப்ரோச் இதை வச்சு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேண்டிடேட்ஸ் அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. இது எல்லாமே நம்ம இந்தியன் பேங்க் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இங்கிருந்த இந்த வேகன்சிஸ் எல்லாமே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் முன்னாடியே சொன்ன மாதிரி 16ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 22 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். கிராஜுவேஷனை பொறுத்த வரைக்கும் எனி கிராஜுவேஷன் சயின்ஸ், காமர்ஸ், ஆர்ட்ஸில் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து எலிஜிபிள். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் ஆல்சோ எலிஜிபிள் தான். கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் தெரியணும் அண்ட் இங்கிலீஷ் தெரியுது அப்படின்னா ஆடட் அட்வான்டேஜ்னு சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ஜாப் அப்படிங்கிறதுக்கு எம்எஸ் ஆஃபீஸ், இன்டர்நெட், டேலி இதெல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ். அண்ட் அதர் ரெக்யர்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வேலிடான டிரைவிங் லைசன்ஸ் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் எலிஜிபிள், நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதர் வந்து பார்த்தோம் அப்படின்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிட்டு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணி பார்த்துட்டு தெளிவாக அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. இனிஷியலாக 3 இயர்ஸ்க்கு இந்த கான்ட்ராக்ட் டியூரேஷன் வந்து இருக்கும். அண்ட் லேட்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 இயர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க.